இந்த வருஷம் ஆடி மாத கிளீனிங்கில் ஆரம்பித்து ஆயுத பூஜை, புரட்டாசி மாத கிளீனிங், அப்புறம் தீபாவளின்னு சொல்லிட்டு அப்படியே லைனாக வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு தடவையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் கூட ஆகாது பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு இந்த எட்டுக்கால் பூச்சி கூடு கட்ட ஆரம்பிச்சிருது. சரி, இதுக்கு என்னடா வழி பண்ணுறது? அந்த கூடு கட்டுறது கூட வந்து நம்ம தூசி அடிச்சிடலாம், ஒட்டடை அடிச்சிடலாம். ஆனால் அந்த தூசியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபில் இருக்கிற பாட்டிலெலாம் போயிட்டு அப்படியே எண்ணெய் பிசு கூட ஒட்டிக்குது. அதை எடுத்து க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை இழுத்துக்கிட்டே இருக்குது. அது கஷ்டமாகவும் இருந்துச்சு. இந்த விவசாயிங்கள்லாம் காட்டுக்கு வந்துட்டு மோட்டாருக்கு ரூம் போட்டு கொடுக்கறது, காட்டை சுற்றிலையும் செவரு கட்டுறது, வரப்பு செவரு கட்டுறது, கிணத்துக்கு சுற்றிலையும் செவரு கட்டுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நல்லா தாராளமாக செலவு பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க பாதுகாப்பாகவும் வருமானமாகவும் பார்ப்பாங்க. வீட்டுக்கு செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வெட்டு செலவுன்னு தான் நினைப்பாங்க. டிராக்டருக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒத்தக்கல் கிரைண்டர் தான் இருக்கும். அதை வந்து மாற்றவே விட மாட்டாங்க, அதையே வச்சு யூஸ் பண்ண வந்துருவாங்க. வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கே பல வருஷம் போராடி கடைசியில் வந்துட்டு நானே என்னோட வருமானத்தில் கம்மியாக வாங்கிக்கிட்டேன். இந்த லட்சணத்தில் எங்கே போய் கபோர்டில் அடிச்சு கொடுக்க போகிறாங்கன்ட்டு நானே வந்துட்டு அட்டைப்பட்டு எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ஷீட்டு நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு மீஷோலேருந்து வாங்கினேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்துட்டு செவுத்துக்கு ஒட்டி வச்சுருக்கிறேன். ஸோ இதே வந்துட்டு கொஞ்சம் கம்மி ரேட்டில் வாங்கி அதை அட்டைப்பட்டி மேலே ஒட்டி இந்த மாதிரி ஷெல்ஃப் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷெல்ஃபுக்கு ஃபுல்லாக ஒரே ஷீட்டில் வந்துட்டு அட்டைப்பட்டியை கட் பண்ணி ஒட்டங்காட்டி பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு, ஓப்பன் பண்ணுறதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு, பொருள்லாம் எடுக்கிறதுக்கு, ஒட்டுறதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஷெல்ஃபில் ஒரே ஷெல்ஃபுக்கு வந்துட்டு எது அதிகமாக யூஸ் பண்ணுவோம், எது வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணுவோமோ இந்த மாதிரி தூளெல்லாம் வந்துட்டு அடிக்கடி ஓப்பன் பண்ணுறதுனால அதுக்கு மட்டும் குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டேன். அப்படி போடும்போது ஈஸியாகவும் இருந்துச்சு, இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மாவும் நானும் குணத்தூர் கிளம்பி போயிருந்தோம். எதுக்குன்னா இந்த தீபாவளிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜேவி கம்பெனிலேருந்து நிறைய அந்த பனியன் கிளாத்லாம் வந்துட்டு பல்காக கொண்டு வந்து ட்ரம்மில் ஃபுல்லாக கொட்டி வச்சுருவாங்க. அதில் வந்துட்டு கிலோ கணக்கில் வந்து ரேட் போடுவாங்க. வருஷம் ஒரு தடவை போயிட்டு அதில் நிறைய அள்ளிட்டு வந்துட்டோன்னா நமக்கு வருஷ கணக்குக்கு வந்து வீட்டு யூஸுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. கிலோ 1200, கிலோ 800, அப்புறம் டேமேஜ் ஆனது கொஞ்சம் ஓட்டையெல்லாம் இருக்கிறது வந்துட்டு கிலோ 300 அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போனதே வந்துட்டு மதியானத்துக்கு மேலே போனங்காட்டி ஃபுல் ஸ்டாக்கும் காலியோடு ஒரு 10% தான் வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 போனதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படியே வர்ற வழியில் வந்துட்டு குணத்தூர் குளத்தையும் பார்த்துட்டோம். அஸ்வினுக்கு ஒரு நாள் லீவ் விட்டுருந்தப்போ சரி தீபாவளி ட்ரெஸ் எடுத்த மாதிரி ஆச்சு. அவனுக்கு ரொம்ப நாளாக ட்ரெஸ்ஸே எடுக்கலை, ஃபார்மல் ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஜோன்ஸுக்கு போயிட்டு அங்கே நிட் இண்டியாவில் பார்த்து சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லாமே வந்துட்டு அவனுக்கு செட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 2 ஷர்ட்டு 2 பேண்ட் அந்த மாதிரி போட்டு பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். நமக்குன்னா வந்து ஆன்லைனில் ஏதோ ஒரு சாரியோ சுடி மெட்டீரியலோ ஆர்டர் பண்ணிக்கிறோம். அஸ்வின் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அந்த ட்ரெஸ்ஸை கையில் கூட தொட மாட்டேன்றா. அதனால் அவனையே கூட்டிகிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம்.